Hi students, today we will see about the Unit 8 Sound Continuation Longitudinal Nature of Sound Waves. Activity 2. Take a coil of spring and move it forward and backward. என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு காயிலு அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங்கு அது என்ன ஆகணும், ஒன்று பேக்வேர்டில் மூவ் ஆகணும் இல்லைன்னா ஃப்ரண்ட்வர்டில் மூவ் ஆகணும். வாட் டு யூ அப்சர்வ், நீ என்ன பார்க்குற? யூ கேன் அப்சர்வ் தட் இன் சம் பிளான்ஸ் ஆஃப் த காயில் the turns will be closer. கொஞ்சம் பிளான்ட்டில் பார்த்தோன்னாக்கா காயில் எப்படி இருக்குது, க்ளோஸராக இருக்குது. அண்ட் இன் சம் அதர் பிளான்ஸ் த டர்ன்ஸ் வில் பி ஃபார் அப்பார்ட். இன்னும் கொஞ்சம் பிளான்ட்டில் பார்த்தோன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எப்படி இருக்குது, ஃபார் பார்ட், ரொம்ப தூரத்தில் இருக்குது. சவுண்ட் ஆல்சோ ட்ராவல்ஸ் இன் எ மீடியம் இன் த சேம் மீடியா. சவுண்டு என்ன பண்ண முடியும், ட்ராவல் ஆக முடியும் ஒரு மீடியத்துலேருந்து சேம் மேனரில். வி வில் ஸ்டடி அபவுட் திஸ் நவ். இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரம் த எபோ ஆக்டிவிட்டி யூ கேன் see that in some parts of the coil the turns are closer together. மேலே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் பார்ட்டோடைய காயில் எப்படி இருக்குது, ஒன்னோட ஒன்று சேர்ந்து க்ளோஸராக இருக்குது. தே ஆர் ரீஜியன்ஸ் ஆஃப் கம்ப்ரஷன். அது எல்லாமே என்னது, கம்ப்ரஷனுடைய ரீஜியன்ஸ். இன் பிட்வீன் த்ரீ ரீஜியன்ஸ் ஆஃப் கம்ப்ரஷன்ஸ் வி ஹாவ் regions where the coil turns are far apart called rarefaction. இந்த ரீஜியனில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, கம்ப்ரெஷன் நடக்குதுன்னு சொல்லி சொன்னோம். இதுக்கு நடுவில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, கம்ப்ரெஷனும் காயிலோடைய டேர்னும் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், ரேர்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் த காயில் ஆசிலேட்ஸ் த கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃப்ராக்ஷன் மூவ் அலாங் த காயில் ஆசிலேட் ஆனதுக்கு அப்புறமும் கம்ப்ரெஷனும் ரேர்ஃப்ராக்ஷனும் எதுக்கிட்ட வருது, காயில் கிட்ட வருது. The waves that propagates with compression and rarefaction are called longitudinal waves. அப்போ எந்த waves propagate ஆகுதோ கம்ப்ரெஷன்லேயும் ரேர்ஃப்ராக்ஷன்லேயும் அதை தான் என்னன்னு சொல்கிறோம், longitudinal waves அப்படின்னு சொல்கிறோம். In longitudinal waves, the particles of the medium move to and fro along the direction of propagation of the wave. இப்போ லாங்கிடியூனல் வேவ்ஸில் பார்ட்டிக்கல் மீடியம் எப்படி மூவ் ஆகுது, ஒன்று முன்னாடியும் பின்னாடியும் டு அண்ட் ஃப்ரோ டைரக்ஷனில் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவாக மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. சவுண்ட் ஆல்சோ இஸ் எ லாங்கிடியூனல் வேவ். சவுண்டும் என்னவாக தான் இருக்குது, லாங்கிடியூனல் வேவாக தான் இருக்குது. சவுண்ட் கேன் ட்ராவல் ஒன்லி when there are particles which can be compressed and rarefied. ஏன்னா சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஒரு பார்ட்டிகல்ஸ்லேருந்து ஒன்று கம்ப்ரெஷனோ இல்லை ரேரிஃபீல்டு மூலியமாவோ என்னது மூவ் ஆகுது. கம்ப்ரெஷன்ஸ் ஆர் த regions where particles are crowded together. கம்ப்ரெஷன் அப்படின்றது பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து க்ரௌடடாக இருக்கிறத கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரேர்ஃப்ராக்ஷன் ஆர் த ரீஜியன் ஆஃப் லோ ப்ரெஷர் வேர் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட். ரேர்ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னது, எதோடைய ரீஜியன், லோவர் ப்ரெஷரில் இருந்து பார்ட்டிகல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறது தான். A sound wave is an example of longitudinal mechanical wave. இதில் சவுண்ட் வேவ் தான் எதுக்கு எக்ஸாம்பிள், லாங்கிடியூனல் மெக்கானிக்கல் வேவுக்கு எக்ஸாம்பிள். Figure 8.2 represent the longitudinal nature of sound wave in the medium. இதில் பார்த்தோன்னாக்கா இந்த பிக்சர் தான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, லாங்கிடியூனல் வேவ் இந்த பிக்சர் தான் எது, கம்ப்ரெஷனு
நெக்ஸ்ட் வந்து இது ரேர் ஃப்ராக்ஷன் எட்டா இருக்குது, திரும்ப கம்ப்ரெஷன் நெருக்கமாக இருக்குது இல்லை, இதுதான் வந்து லாங்கிடியூனல் வேவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ சவுண்ட் வேவ். இப்போ சவுண்ட் வேவ்க்கு என்னென்ன பண்புகள் இருக்குது? ஆக்டிவிட்டி 3, லிசன் டு த ஆடியோ ஆஃப் எனி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் ஃப்ளூட், நாதஸ்வரம், தபாலா, ட்ரம்ஸ், வீணா எக்ஸட்ரா. எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ஆடியோவையும் எது வேணாலும் பார்த்தோன்னாக்கா எது ஃப்ளூட்டு, நாதஸ்வரம், தபாலா, ட்ரம்ஸு, வீணா, வயலின், இது மாதிரி எது வேணாலும் லிசன் பண்ண சொல்கிறாங்க. டேப்லெட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் த வேரியஸ் சோர்சஸ். அப்போ எந்தெந்த சோர்ஸில் எப்படி சவுண்ட் வருது அப்படின்றத டேப்லெட் பண்ண சொல்கிறாங்க. A sound wave can be described completely by 5 characteristics, namely amplitude, frequency, time period, wavelength and the velocity of speed. இப்போ ஒரு சவுண்ட் வேவ் இருக்குது அப்படின்னாக்கா எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்? கம்ப்ளீட்டாக வந்து 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்னென்ன? ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், வேவ் லென்த்து, வெலாசிட்டி, அப்படி இல்லைன்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ். இப்போ பார்த்தோன்னாக்கா இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்குதுன்னு, இதுதான் என்னது வேவ்ஸாக வந்து வளைஞ்சு போகுது, டு அண்ட் ஃப்ரோ மோஷனு. இப்போ இந்த சென்டரில் இருக்கிறதுக்கும் இந்த மேலே இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதோடைய சென்டர், வேவோடைய சென்டருக்கும் இதோடைய சென்டருக்கும் இருக்கக்கூடியதை என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா எதுக்கு இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? பீரியட். Amplitude, the maximum displacement of the particle of the medium from their originally undistributed position when a wave passes through the medium is called amplitude of the wave. Maximum displacement particle மீடியத்தில் எப்படி இருக்குது? ஒரிஜினலாக வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் பொசிஷன் பார்த்தோன்னாக்கா வேறு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னாக்கா சமமாக பரவாமல் இருக்கிறது. வென் ஏ வேவ் பாசஸ் த்ரூ த மீடியம், அப்போ வேவ்னா ஆகுது பாஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த வைப்ரேஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் ஹேஸ் லார்ஜ் ஆம்ப்ளிடியூட், வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகலுக்கு பார்த்தோன்னாக்கா அதோடைய ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். த சவுண்ட் வில் பி லவுடு. அண்ட் இஃப் த வைப்ரேஷன் ஹேஸ் ஸ்மால் ஆம்ப்ளிடியூட், சவுண்ட் எப்படி இருக்குது? லவுடாக இருக்கும். அதோடைய வைப்ரேஷன் வந்து ஸ்மால் ஆம்ப்ளிடியூடில் இருக்கும். த சவுண்ட் வில் பி சாஃப்ட், அப்போ சவுண்ட் எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். ஆம்ப்ளிடியூட் இஸ் டினோட்டட் ஆஸ் ஏ. ஆம்ப்ளிடியூடில் எதில் டினோட் பண்ணுறோம்? ஏவில் டினோட் பண்ணுறோம். இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர் எம். இதோடைய எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ? மீட்டரு எம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி, த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட்லி வேவ்ஸ் ஆர் சைக்கிள்ஸ். இப்போ வைப்ரேஷனாக ஒன்று கம்ப்ளீட்டாக வேவாக இருக்கலாம், இல்லைனா சைக்கிள்ஸாக இருக்கலாம். ப்ரொடியூஸ் இன் 1 செகண்ட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. எவ்வளோ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் வந்து ஒரு செகண்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ், இட் இஸ் டினோட்டட் ஆஸ் என். இதை எதில் டினோட் பண்ணுறாங்க? என் அப்படின்ற சிம்பிளில் டினோட் பண்ணுறாங்க. The SI unit of frequency is S or S minus 1 or Hertz. Human ear can hear sound of frequency from 20 Hertz to 20,000 Hertz. பார்த்தோன்னாக்கா ஹியூமன் ஏரால் எவ்வளோ தான் கேட்க முடியும் சவுண்டு? 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால் கேட்க முடியும். Sound with frequency less than 20 Hz is called infrasonic sound. 20 Hz விட கம்மியாக இருக்கக்கூடிய என்னது சவுண்ட் என்னன்னு சொல்கிறோம்? இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 20,000 Hz விட அதிகமாக இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Sound with frequency greater than 20,000 Hz is called ultrasonic sound. Human beings cannot hear
இன்ஃப்ராசோனிக் அண்ட் அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸால் எதை வந்து ஹியர் பண்ண முடியல, இன்ஃப்ராசோனிக் சவுண்டையும் அல்ட்ராசோனிக் சவுண்டையும் என்ன பண்ண முடியல, ஹியர் பண்ண முடியலை. Okay, thank you students. We will see the next topic in the next class.